பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம ராஜி இருந்துட்டு சென்னைக்கு தனியாக போகணுமேனு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலையும் நம்ம கோமதி இருந்துட்டு இவன் வரலன்னா இருந்துட்டு போகிறான். உங்கள் அக்கா மீனாவும் இன்றைக்கி சென்னைக்கு போகிறதா தான் இருக்கா, அதனால் நீயும் மீனாவும் சென்னைக்கு போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே, அட இதை நான் மறந்துட்டேனே, அக்கா சென்னைக்கு போகிற விஷயம் தெரியும், ஆனால் எப்போ போகிறாங்கன்ற விஷயம்தான் எனக்கு தெரியாது, நானும் அக்காவும் சேர்ந்தே போயிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, நீயும் சென்னைக்கு போனலாம் நிறைய ஆசைப்பட்டிருக்கல, பேசாமல் நீயும் கூட போயிட்டு வாயேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயையோ, எனக்கு போகணுன்னு தான் ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் போயிட்டேன்னா இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்வாங்க, உங்களுக்கெல்லாம் வேலைக்கு சாப்பாடு வேறு கொடுக்கணும், அதெல்லாம் யார் செய்வாங்களாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ முதல்ல கிளம்புறதா இருந்தால் கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராஜி இருந்துட்டு, அத்தை நீங்களும் வாங்க அத்தை போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, நான் வந்தால் எதுவும் சரியாக இருக்காது, வேண்டாம் விடுறு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அவளுக்கு வெளியில் போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசைமா, அதனால் அவளையும் உங்கள் கூட அமுச்சு விடுறேன், நான் அவளை சமாதானம் பண்ணி அனுப்ப விடுறேம்மா அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து ராஜுக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராஜி இருந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்காங்க, கோமதி இருந்துட்டு கீரைலாம் கிளிக்கிட்டு இருக்காங்க, அரசியும் ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அத்தை நான் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறதுனால எக்ஸாம்னு படிச்சுட்டுறதுனால உங்களுக்கு நான் ஹெல்ப்பே பண்ண முடியல, நீங்கள் தான் தனியாக இருந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பரவாயில்லடி, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவ ஒருத்தி புக்கை வச்சுக்கிட்டு வேடிக்கை தான் பார்க்குறல தவிர வந்து ஹெல்ப் பண்ணணுன்னா அவளுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே மீனா வந்து நிற்கிறாங்க. மீனா வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்னத்த மாமா உங்களுக்கு சென்னைக்கு போகலான்னு சொன்னாங்களாம், நீங்கள் ஏன் வரமாட்டேன்னு சொல்கிறீங்க, நான் வந்தால் சரியாக இருக்காதுடி, வீட்டிலலாம் நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ட்ரிப்பு போகணுன்னு நிறைய ஆசை இல்லை, நீங்கள் வாங்கத்த 3 பேரும் ஜாலியாக போகலாம், எனக்கு 3 நாள் தான் வேலை, அதுக்கப்புறம் 2 நாள் எக்ஸ்ட்ராவே இருக்கு, நம்ம எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே எல்லாம் ஜாலியாக 3 பேரும் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் இல்லை மாலு பீச்சுன்னு சொல்லிட்டு எங்கேனாலையும் போகலாம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம அரசி இருந்துட்டு, நான் ஒருத்தி இருக்கணும், உனக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்காமா, ஆமாம் நீ எப்போ பார்த்தாலையும் அங்கே வந்தாக்க அங்கே சாப்பிட்றது எல்லாமே ஹோட்டல் சாப்பாடு தான், அதுக்கப்புறம் எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருப்பேன், நான் பொண்ணு பட்னியாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் செட்டியை தூக்கிட்டு அலைய முடியாது, எனக்குன்னு கொஞ்சம் சந்தோஷம் தேவைப்படுது இல்லை அப்படின்ற மாதிரி கோமதி வந்து அரசியை வேண்டாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா இருந்துட்டு காஃபி போட்டுட்டு இருக்கிற போது அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, என்னம்மா பண்ணுற எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் எங்கள் மாமியார் வீட்டில் டீ போட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. லீவ் விட்டால் நேராக அங்கே போயிடல, ஆமாம் என்ன வேலை இருக்குது, இங்கே வந்து ஜாலியாக இருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் சென்னையில் போயிட்டு எங்கே தங்கலான் இருக்க, நீ மட்டும்தான் போறியா இல்லை மாப்பிள்ளை கூட வராரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவரெல்லாம் வரல, நான் ராஜி அத்தை 3 பேரும் போகிறோம், அங்கே கூட நீங்கள் 3 பேரும் ஒன்றா தான் போகணுமா, அத்தை வந்து சென்னைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க, ராஜி எக்ஸாம் விஷயமா வராங்க, அதனால் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து தான் போக போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அங்கே போயிட்டு எங்கே தங்கலான் இருக்கீங்க, எனக்கு ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ராஜ்யம் அத்தையும் தங்குறதுக்கு வேணால் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா சொல்லிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் போயிட்டு ஹோட்டலில் தங்கணுன்ற எந்த அவசியம் இல்லை, உங்கள் மாமா ராகவர் இருக்கார்ல அவர் வீட்டில் போய் நீ தங்கிக்கோ, அவர் வீட்லையா மிலிட்ரி கேன்டீன் மாதிரி இருக்குமா, என்னாலலாம் முடியாது அப்படின்ற மாதிரி மீனை வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம செந்தில் வர்றாரு. என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சென்னைக்கு போகிற விஷயத்த உங்களை யார் எங்கள் வீட்டில் சொல்ல சொன்னாங்க, எங்கள் அம்மா இதில் பாருங்கள் எங்கள் மாமா வீட்டில் போய் தங்க சொல்கிறாங்க, நல்ல விஷயம் தானே, ஐயோ அவர் மிலிட்ரி ஆஃபீஸ் மாதிரி நடந்துப்பாங்க, அவங்க வீட்டிலே இருக்கிறவங்க அவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளாலலாம் எதையும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி மீனை வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு ராஜிக்காக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரெஸ்ஸு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இதை போட்டுக்கிட்டு போய் எக்ஸாம் எழுது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. ராஜியும் அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க. எனக்கு எங்கள் அப்பா கிட்டே போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கோமதி கிட்டே போயிட்டு எங்கள் அப்பா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுது அத்தை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. போய் வாங்கிட்டு வாமா போமா, இதுக்கெல்லாம் கூட பெர்மிஷன் கேட்குற, இருந்தாலே ஒரு முரண் ஒன்று இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அதுக்கு அடுத்ததாக ராஜி அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே அம்மாச்சி கிட்ட அங்கே போனபோது மாத்திரை மருந்தெல்லாம் ஒழுங்காக சாப்பிட்டே இல்லையோ, முழுசாக ஒரு செக்கப் பண்ணிடலாமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அங்கே ரொம்ப நல்லா தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அம்மாச்சி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி வராங்க. இப்போதாம்மா உன்னை பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீயே வந்துட்ட அப்படின்ற மாதிரி அம்மாச்சி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் எக்ஸாம் எழுத போகிறேன்ப்பா, என்னை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. நல்ல எக்ஸாம் எழுது, லாஸ்ட்டாக எழுதி முடிச்சுட்டு படிச்சு பாருமா அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.